இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடி. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். சேர்ந்து. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, நீ தாமே எனக்கு மகனிடம் மகளில் என்ற ஸ்தானத்தை தருகின்றே. அந்த மனநிலையோடு மன்றாட கிருபை நீ தருகின்றே. பக்தியின் உணர்வை தன்னை நிறைவாக ஆசிரியர் நல்ல தெய்வமே, உண்மை நான் ஆராதிக்க சொல்லி உரத்த குரலில் உணர்ந்து நம் பாடி ஜெபிப்போம். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். சேர்ந்து. ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோவின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோவின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். சேர்ந்து. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். மூதாதையர் தெய்வம் அபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு இணைந்து கொண்டு ஆண்டவரே இது நாங்கள் உண்மை வாழ்த்துகின்றோம். உள்ளார்ந்த மனதான உங்களை வாழ்த்துகிறோம் சொல்லி சேர்ந்து வாழ்த்தி பாடி ஜெபிப்போம். உரத்த குரலில் கரங்களை தட்டி. வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். சேர்ந்து. வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். சேர்ந்து. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தை வழியாக நீ தாமே நீ மகளாக ஏற்றுக்கொள்கின்றேன். வார்த்தை வழியாக அனைத்தும் நீ கற்றுத்தருகிறீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொள். நன்றி உணர்வோடு வார்த்தை வழியாக நம்மை தொடுகின்ற தெய்வம், வார்த்தை வழியாக நம் விடுதலை தருகிற தெய்வம், வார்த்தை வழியாக சௌக்கியம் தருகிற தெய்வம். அந்த தெய்வத்தை உற்று நோக்கி வண்ணமாக வேற எங்கேயும் பார்வை திருப்பாமல் இயேசுவே மற்றும் உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா
இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். சேர்ந்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கரை நாதரு என் மத்தியில் நீ தம்மை வந்திருக்கிறீரே, அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறீரே, நன்றி உணர்வு கூட மீண்டும் ஒரு முறை இயேசு இறைவா என்ற உரத்த குரல் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். இயேசு இறைவா சேர்ந்து இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சேர்ந்து இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை 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 ஆராதிக்கின்றேன். சுலித்திர ஜெபத்தை ஹalleluya 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 இயேசுவே இயேசுவே நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹalleluya 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 இயேசுவே இயேசுவே வாக்குறுதியான தூய ஆவியின் வரங்களால் எங்களை நிரப்புகிறவரே, குறிப்பாக இந்த நாட்களில் பக்தி என்னும் வரத்தினால் எங்களை ஆட்கொள்ள விரும்புகின்ற நல்ல தெய்வமே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஜெபமாலையில் விசேஷமாக பக்தி என்னும் வரத்துக்காக நாம் மன்றாடுவோம். அன்னை மரியாள் ஆத்மாத்மாக தெய்வத்தை மன்றாடினால் என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது. உள்ளத்தால் தெய்வத்தை வாழ்த்தியவள், உள்ளத்தால் தெய்வத்தை போற்றியவள். ரோமியருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 1-4 திருவாக்கியங்கள், அது 1ஆம் வாக்கியம் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. பவுல் சொல்ற வார்த்தை, இதோ என் இனத்தார் மீட்பு பெற வேண்டும் என்று நான் உளமாற நம்புகின்றேன், அவர்களுக்கு கடவுள் மேல் பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அந்த பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டது அல்ல. பவுல் மிக தெளிவாக சொல்ற வார்த்தை, என் இனத்தார் என் சொந்த மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், அவர்களுக்கு கடவுள் மேல் பக்தி உண்டு, பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அந்த பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல. மக்களே, நீயும் நானும் தெய்வத்தின் மேல் பக்தி வைத்திருக்கின்றோம், அது நம்முடைய சாட்சியாக உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அந்த சாட்சி, அந்த பக்தி உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டது இருக்கிறா இல்லையா பரிசோதித்து பார்க்க வேண்டும். காரணம், குழந்தை மனநிலை எண்ணத்தில் இருக்கின்றதா? நான் விதத்தில் நான் வேண்டுதல் எடுக்கின்றேனே, அந்த நேர்ச்சிகள் எல்லாம் எந்த அர்த்தத்தோடு நான் நேர்ச்சிகள் எடுக்கின்றேன்? எப்படி குழந்தை மனநிலை என்னிடத்தில் இல்லை என்றால் வெறுப்பும் வைராக்கியம் பகை உணர்வோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் பக்தி என்ற மனநிலை, அந்த வருடத்தை நான் அல்லவா இழந்திருக்கின்றேன். நேர்ச்சைகள் எடுத்துக்கொண்டு காரியம் சாதிப்பதற்கு மட்டுமே நேர்ச்சைகள் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் பக்தி என்ற வரத்துக்கு எதிராக அல்லவா
நான் போய்கொண்டிருக்கின்றேன். பிள்ளைகளுடைய மனநிலையை விட்டுக்கொண்டு நான் பாட்டுன்னு பிச்சை எடுப்பது போல், அம்மா எனக்கு அது கொடு இது கொடு அது கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேனே ஒழிய, தெய்வமே அது கொடு இது கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேனே ஒழிய, ஆண்டவரே நீ எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வீர், எந்த சூழலிலும் எனக்கு கெடுதல் செய்ய மாட்டீர், இந்த மனநிலை எனக்கு வரவில்லையே. எப்பேற்பட்ட ஆபத்தில் நான் இருந்தாலும் நீ என்னை காத்துக்கொள்வீர், எப்பேற்பட்ட நெருக்கடியில் நான் வந்தாலும் நீ என்னை காத்துக்கொள்வீர், இந்த மனநிலை எனக்கு அங்கு வரவில்லையே. அந்த மனநிலை எனக்கு இல்லை என்றால் இதோ நான் தெய்வத்தை விட்டு அகன்றிருக்கின்றனே. பக்தி என்ற வரத்துக்கு எதிராக அல்லவா நான் போய் கொண்டிருக்கின்றேன். இறைசில் மன்றாடுவோம். இது தாய் வழியாகவே மீண்டும் உன்னிடத்தில் கேட்கின்றேன். இதோ பிள்ளைகளுக்குரிய மனநிலையோடு நான் வருகின்றேன். உரிமையோடு நான் கேட்கின்றேன். நான் தவறு செய்திருக்கின்றேன், இல்லை என்று சொல்லவில்லை. குற்றம் புரிந்திருக்கின்றேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய தவறுகள் அது அத்தனையும் உம்முடைய அன்பிற்கு முன்னாடி எதுவுமே இல்லையே. அது எல்லாமே உம்முடைய கிருபைக்கு முன்னாடி எதுவுமே இல்லையே. அதெல்லாம் மிக பெரிதல்லவா. இது ஆண்டவரே, உன் கிருபை மேல் நம்பிக்கை வைக்கின்றேன், உன் அன்பின் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு நான் ஓடி வந்திருக்கின்றேன். பாவி நான் வந்திருக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள், மகனாக மீண்டும் என்னை ஏற்றுக்கொள், இழந்து போன உரிமையை பெற்றுத்தா என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இறை சன்னதியில் முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு பக்தி உணர்வோடு இந்த ஜெபம் நாம் பங்கெடுப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் உங்கள் மனநிலையை கொண்டு வா, உங்களுடைய விசுவாசம் மனநிலையை மனதில் கொண்டு வாருங்கள். குடும்பத்தில் நீங்கள் வாழ்கின்ற சூழல், நீங்கள் இருக்கின்ற நிலைகள், வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் வாழ்கின்ற நிலை, உங்களுடைய மனநிலை எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாருங்கள். நன்மை மட்டுமே செய்கிற தெய்வம், எந்த சூழலில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாத தெய்வம், எந்த நிலையிலும் எனக்கு கெடுதல் செய்யாத தெய்வம், நான் தவறு செய்த போதிலும் என்னை விரட்டி விரட்டி ஓடி வந்து மன்னித்து அன்பு செய்கிற தெய்வம். தெய்வமே, மகன் என்ற ஸ்தானத்தை, மகள் என்ற ஸ்தானத்தை நான் இழந்தேன் என்றால் இன்று நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலையில் உன்னிடத்தில் நான் மன்றாடுகின்றேன். தாய் வழியாக நான் மன்றாடுகின்றேன். நீரே என்னை ஏற்றுக்கொள்ளும். பக்தி உணர்வோடு இந்த ஜெப மாலையில் நாம் பங்கெடுப்போம். தெய்வ நம்மை ஒவ்வொருவரையும் மகன் என்ற ஸ்தானத்தில் இருந்து நம்மை கொண்டு வரட்டும். சேர்ந்து தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றி இல்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாட்சி கொண்டிருக்கிற திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் அளவில்லாத இரக்கத்தை நம்பிக்கொண்டு உமது ஆட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் உண்டாயிருக்கின்ற இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்பானவர்களே, 2 வரிசையாக செல்லவும், 2 வரிசையாக செல்லும். அந்த வரிகளை நீங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். 3 பேர் இல்லாமல் 2 வரிசையாக செல்லுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். தந்தையாக இறைவனுக்கு மகளாய் இருக்கின்ற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை பலனளிக்கும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருமகனாகிய இறைவனுக்கு தாயாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூயாவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இது முதல் ரகசியமானது. விசேஷமாக இறை சன்னதியில் மன்றாடுவோம். இயேசு இரத்த வேர்வை சிந்திய தியானத்தில் நம்முடைய பக்தி என்னும் இந்த உணர்வை வளர்த்தி எடுப்பதற்கு இறை பாதத்தில் விட்டுக் கொடுப்போம். உங்கள் 2 கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வ சன்னதியில் மன்றாடுங்கள். ஆண்டவரே, பக்தி என்றும் இந்த வரத்தை தூயாவி வழியாக நான் அதை பெற்றிருக்கின்றேனே. நீ தாமே திருமுழுக்கு வழியாக உறுதி பூசல் வழியாக அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றேன். அந்த பக்தியின் வரத்தை பெற்ற நான் அதற்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு சக்தியை தந்துள்ளோம். ஒருவேளை அதுக்கு எதிராக நான் செயல்பட்டு இருந்தேன் என்றால் இதோ இந்த தருணத்தில் இடத்தில் மன்னிப்பு கேட்டு வருகிறேன் சொல்லிக்கொண்டு பக்தி உணர்வோடு விசேஷமாக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய
திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். முது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, பக்தி என்னும் வரத்தினால் எங்களை நீதாமே புதுப்பித்துக் கொள்கிறீரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கற்றினில் கற்று அடிக்கப்பட்டு நாம் தியானிப்போம். இந்த இரண்டாவது ரகசியத்தில் விசேஷமாக இறைப்பாதத்தில் நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம். இந்த பக்தியினும் வரத்துக்கு எதிராக நான் செய்யப்பட்ட எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வாருங்கள். இந்த பக்தி என்னும் வரத்துக்கு எதிராக போலியான பக்தி முறை, சும்மா காரியம் சாதிப்பதற்காகவே நேர்ச்சைகள் எடுத்த நிமிடங்கள், சண்டை போட்டு வெறுப்பும் வைராக்கியம் வைத்து வாழ்ந்த ஒரு மனநிலைகள், பிள்ளை என்ற மனநிலையை விட்டு கொண்டு ஏதோ தானோ என்ற ஒரு வாழ்ந்த நிலைகள் அனைத்தையும் மனதில் கொண்டு வந்து, ஆண்டவரே என் தவறுகளை உணர்கின்றேன், எனக்கு மன்னிப்பை தந்திரலும், நல்ல ஒரு பாவ சங்கீதத்தை நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இறைசில் விட்டு கொடுத்து கொண்டு இந்த இரண்டாவது ரகசியத்தை நாம் சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே, உம்முடைய தூய ஆவிக்கு எதிராக நான் பேசியதும் சிந்தித்ததும் செயல்பட்டதும் மன்னிப்பு கேட்கின்றேன். குறிப்பாக பக்தி என்னும் வரத்துக்கு எதிராக போன நிமிடங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கின்றேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த மூன்றாவது நிலை, இயேசு முள்முடி தரித்ததை நாம் தியானிப்போம். தூய இந்த பக்தியின் வரத்துடைய ஒரு தன்மை தான் அமைதியாக இருப்பது. எவ்வாறு தந்தை தெய்வம் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். திருப்படல் 46:10, அமைதி கொண்டிரு, நான் தெய்வம் என்பதை அறிந்து கொள். இதை தெய்வம் அனைத்தையும் பார்த்து கொள்வார். நாம் எதையும் பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு சஞ்சலமும் நமக்கு அங்கே ஏற்படாது. பக்தி என்ற வரம் ஆனது எந்த ஒரு பதட்டமும் நம்மை கொண்டு போய் சேர்க்காது. மாறாக எப்பேற்பட்ட இடையூறு வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் சரி, அது நம்மை அமைதி காக்க தூண்டும். கவலைப்படாதே, தெய்வம் இருக்கின்றார், நம்பிக்கையை இழக்காதே என்று சொல்லிக்கொண்டு நம்மை அது வழிநடத்தும். அந்த ஒரு அமைதியான நிலை, அந்த வரத்துக்காக ஆண்டவரே இது மீண்டும் அதை எங்கள் புதுப்பித்துக் கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு இறைசனதில் இவ்வாறாக மன்றாடுங்கள். உங்களுடைய நிலைகளை மனதில் கொண்டு வா. உங்களுக்கு தெரிந்த விதத்தில் அண்ணா எப்படி ஜபித்தாரோ உதடுகள் மட்டும்தான் அசைத்து கொண்டிருந்தது, ஸ்வரம் வரவில்லை. அதுபோல இறைசனதில் நீ மன்றாடு. ஆண்டவரே, நான் இப்போது இப்பேற்பட்ட நெருக்கடியில் இருக்கின்றேன், இந்த தடையோடு இருக்கின்றேன், பல வேதனையோடு நான் இருக்கின்றேன், அதை எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தருகின்றேன் சொல்லிக்கொண்டு மௌனமாக இறைசனதில் மன்றாடுங்கள். உணர்வோடு மன்றாடு. ஒரு குழந்தை, ஒரு மகன், ஒரு மகள் எப்படி உரிமையோடு மன்றாடுகிறாரோ அதை போல் உரிமையோடு நீ மன்றாடு. தெய்வம் உன அனைத்தையும் ஏற்று தருவார். சேர்ந்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவே இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நான்காவது ரகசியம், இயேசு சிலுவையை சுமந்து சென்றதை நாம் தியானிப்போம். இந்த ரகசியத்தில் விசேஷமாக பக்தி என்னும் வரத்துடைய இன்னொரு தான் குழந்தை மனநிலையை தெய்வம் நமக்கு தருவது. நீயும் நானும் தெய்வத்துடைய மகன் மகள், தெய்வத்துடைய பிள்ளைகள் என்ற உணர்வை அது ஏற்படுத்துவது. ஆகவே அது உரிமையோடு நாம் அன்றாடுவோம். ஒரு நிமிஷம் தெய்வ சென்று கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுங்கள். திருமுழுக்கு வழியாக நான் கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய மகளாக இதோ நான் ஆக்கப்பட்டிருக்கின்றேன். நான் வேறு யாரும் இல்லை, தெய்வத்துடைய மகன். எனக்கு என்ன வந்தாலும் சரி தெய்வம் பார்த்து கொள்வார். எவ்வாறு ஒரு குழந்தை தனக்கு விருப்பமானதை கேட்கிறதோ, உரிமையோடு கேட்கிறதோ, அதே போல் நானும் எனக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் நான் கேட்பேன். கேட்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் கேட்பேன். தர வேண்டியதும் தராமல் இருப்பதும் பெற்றோருடைய நிலை. அவர்கள் எனக்கு நன்மையானது நிச்சயமாக தந்தையை தீர்வார்கள். நான் எப்படி கேட்டாலும் சரி, என் பெற்றோர்கள் எவ்வாறு எனக்கு நன்மை மட்டுமே தருகிறாரோ அதே போல் நான் எப்படி கேட்டாலும் என் தெய்வம் எனக்கு நன்மை மட்டுமே தருவார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் என்ற மனநிலையை எனக்கு இப்போது நீ தாரும். ஒருவேளை அது எழுந்தேன் என்றால் மீண்டும் முன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இவ்வாறாக ஜெபிங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, நான் உன்னுடைய மகனாக மகளாக இருக்கின்றேன். இந்த உரிமையை எந்த நிலையிலும் இழக்காமல் இருக்க நீ தாமே எனக்கு துணை புரியும். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்டுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த 5வது நிலை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தலை நாம் தியானிப்போம். இந்த சமயத்தில் பிள்ளைகளுடைய மனநிலையை பெற்ற நீயும் நானும் திண்மைகளை எதிர்க்கக்கூடிய சக்தியும் தைரியம் தெய்வம் நமக்கு தருகின்றார். பக்தி என்ற வரம் ஆனது இறை திட்டத்துக்கு ஏற்றபடி மட்டுமே தான் அது செயல்படுத்த ஒத்துழைப்பை கொடுக்குமே ஒழிய ஒரு நாளும் தீமைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் அது துணை போகாது. பிதாவாய் தெய்வத்தின் மேல் தந்தையின் மேல் வைத்த பக்தியின் காரணமாக ராயப்பர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே இது வேண்டாம், நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ சிலுவையில் மறிக்க வேண்டாம் சொன்ன பொழுது இயேசு சொன்ன வார்த்தை எல்லோருக்கும் தெரியும். அப்பாலை போ சாத்தானே, பழிவு சாத்தானே என்று தந்தைக்கு எதிராக வருவ அத்தனையும் இதோ அதை எதிர்க்க தைரியம் தரும். இறைசனில் மன்றாடுவோம். ஆண்டவரே, மகன் மகள் என்ற ஸ்தானத்தை பெற்றிருக்கிற நான் திண்மைக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சூழலும் நிலையும் சிந்தனையும் பேச்சும் அது எதுக்கும் நான் அடிமை ஆகாமல் இருக்க எனக்கு சக்தியை தாரும். அதை எதிர்க்கக்கூடிய கிருபையை எனக்கு தந்துள்ளும். இறை திட்டத்துக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து இறைவனுக்கு மட்டுமே 1ஆம் ஸ்தானம் கொடுத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு இப்போ நீ தந்துள்ளும். ஏற்கனவே பெற்றிருக்கின்ற அந்த தூயாவின் வரத்தினை செயல்படுத்தாமல் இருக்கிறேன் என்றால் இந்த சமயத்தில் நான் கேட்கின்றேன், தாய் வழியாக கேட்கின்றேன், ஆண்டவரே செயல்படுத்தக்கூடிய கிருபை தைரியத்தை எனக்கு தந்துள்ளும். இந்த சமயத்தில் அருத்தந்தை தன்னுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் இந்த ரகசியத்தை சொல்லுகின்ற பொழுதே அருத்தந்தை தன்னுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தூய நீரினால் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் இதை ஆசீர்வதிப்பார். அந்த தூய நீர் தெளிக்கப்படுகிற சமயத்திலெல்லாம், ஆண்டவரே இது நான் ஒரு புதிய மனிதன், உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், புதிய மகனாக மகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றேன், தைரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், ஒரு புதிய நபராக புதிய படவைகளை மாற்றுகின்றேன், நன்றி தெய்வம் என்ற நன்றி உள்ளத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே கண்களை திறந்து உங்கள் பார்வை வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது, இயேசு மீது மட்டும் இருக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் கரங்களை உயர்த்தியோ அல்லது கரங்கள் விரித்தோ எப்படி வேண்டுமென்றாலும் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு மணி நேரம் உயர்த்த முடியவில்லை என்றால் கரங்கள் விரித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் பார்த்து கொண்டு இறை சன்னதியில் உரத்த குரலில் நாம் மன்றாடி தைரியத்தின் ஆத்மாவுக்காக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே உங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்துதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்டிருந்த 53 மணி மன்றாட்டையும் உங்கள் புழைவர்களோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள்
மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் தூய்மை இரக்கமாயிரும். நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் புனித இரக்கமாயிரும். மரியே, எங்களுக்காக வேண்டி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவுமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமை உள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைப்பொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயர் வருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களே பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டே கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். ஜெபிப்போவாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதல் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீர்ந்து வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே இனிமையே, அடைக்கலமே வாழ்க. தாயகம் எழுந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம்.
கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கண்ணி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணேற்பமடைந்த கண்ணி தாயான மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூயாவியாரின் அருளால் உம்முடைய திருமகனுக்கு உகந்த இல்லமாக இருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த தூய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையால் இவ்வுலகின் எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை மீட்கும்படி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சேர்ந்து புனித பெருந்தோட ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். உரத்த குரலில், மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணியர்களுக்கு அரசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நானும் ஒரு திருவடியை நாடி வருகின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டருளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவத்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக ஒரு திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி கொள்ளுங்கள். தூயாவின் வரத்தில் வரம்தான் பக்தியின் வரம். ஆண்டவரே, இதோ தாய் வழியாக நான் என்னெல்லாம் வேண்டினேனோ, யாருக்கெல்லாம் நான் வேண்டினோ, அதெல்லாம் மீண்டும் ஒரு முறை மனதில் கொண்டு வருகின்றேன். பிள்ளைகளுடைய மனநிலை இருந்து கொண்டு நான் உம்மை ஸ்துதிக்கின்றேன். நீ எனக்கு தந்தையாக இருக்கின்றீர். எந்த தந்தையாவது மகன் மீனை கேட்டவுடனே மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? அல்லது முட்டையை கேட்ட காரணத்தினால் முட்டைக்கு பதிலாக தேயிலை தான் கொடுப்பாரா? மண் உலகத்தில் இருக்கிற இந்த தந்தைக்கு அவ்வளவு அக்கறை இருக்குது என்றால், விண்ணுலகில் இருக்கிற நீ என்னை உன்னுடைய உருவிலும் சாயிலும் படைத்து உன்னுடைய உயிர் மூச்சியும் எனக்கு தந்த நீ என் மேல் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருப்பீர், அக்கறை வைத்திருக்கின்றீர். பிறகு நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உன்னை நான் தந்தை, அப்பா, பிதாவே என்று அழைத்துக் கொள்வதில் சந்தோஷம் அடைகின்றேன், மகிழ்ச்சி கொள்கின்றேன், அக்களிப்பு கொள்கின்றேன். மகன் என்ற ஸ்தானத்தில் நான் இருக்கிறேனோ இல்லையோ, தந்தை என்ற ஸ்தானத்தில் நீர் இருக்கின்றீர். அப்பனாக நான் உன்னை ஏற்றுக்கொண்டேனோ இல்லையோ, ரெண்டாவது விஷயம். அது நீ என்னை உன்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர். அந்த நிலையை நினைத்து கொண்டு இப்பொழுது நான் குறையோடு இருக்கிற நான் உன்னை நோக்கி மன்றாடுகின்றேன், ஸ்துதிக்கின்றேன். நன்றி ஆண்டவனை சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் உரத்த குரலில் கரங்களை உயர்த்தி இறைவனை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. குரல் எழுப்பி ஸ்துதியுங்கள். Hallelujah, 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 hallelujah.
Hallelujah, 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 hallelujah. கரங்களை தட்டி இறைவனை நினைத்துக் கொள்ளுவோம். முழங்காலுக்கு கீழே ஸ்கின் அலர்ஜி எது உண்டு, தோல் சம்பந்தப்பட்ட வேதனை அலர்ஜி, தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்தது ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். கிட்னி சம்பந்தப்பட்ட ஒரு நோயாளிக்காக இங்கிருந்து வேண்டுகின்றார்கள். தெய்வம் அந்த நபருடைய மன்றாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த நபரை ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். பிரெயின் டியூமர் உள்ள ஒரு நபருக்காக வேண்டுகின்றார். அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கின்றார். இங்கிருந்து வேண்டுகின்றார்கள். தெய்வம் அந்த நபரை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்று வலி, நல்ல வேதனை உண்டு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டு, அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். கழுத்து நரம்பு சம்பந்தப்பட்டது, அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். கண் எரிச்சல், அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். மனதில் பாரத்தோடும் பயத்தோடும் இருந்திருக்கிறார்கள். இதை தெய்வம் அந்த பயத்தை எடுத்து மாற்றி, இதோ இனி நான் கவலைப்பட மாட்டேன், தைரியம் கொண்டிருக்கின்றேன், தெய்வம் என்னுடன் இருக்கிற உணர்வு பெற்றிருக்கிறார்கள். அதை தந்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். பலருடைய குழப்பத்தில் இருந்த தெய்வம் விடுதலை கொடுத்திருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுவோம். Praise the Lord. Hallelujah. 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 மக்களை சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். கரங்களை உயர் அசைத்து காட்டுங்கள். சந்தோஷமாக இருக்கிறவர்கள் வாவ் அமர்த்துக் கொள்வோம். இறை வார்த்தைக்காக நம்மை உண்டாடி கொடுப்போம். தெய்வமே, நீ தம்மை ஆசீர்வதித்தருளும். சகோதரர் இருக்கின்ற வார்த்தையை நீ தாமே புரிந்து கொள் கிருபை தந்துள்ளோம். எங்களை ஆவியால் நெருப்பில் செல்கின்ற ஒப்பு கொடுத்து கொண்டு ஜெபிப்போம். உம்முடைய இரக்க கதிர்களை எங்கள் மேல் நீ வீசி கொண்டிருக்கின்றீர். மகன் என்று மகள் என்ற மனநிலை நீ தந்து கொண்டிருக்கின்றீர். விண்ணுலகில் எங்கள் தந்தையே என்று பெயர் சொல்லி நாங்கள் அழைக்கின்ற பொழுது, உம்மை அப்பா என்று நாங்கள் அழைக்கின்ற சமயத்தில் நீ தாமே எங்களை வாரி வாரி புலர்த்தி கொண்டிருக்கின்றீர். நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சேர்ந்து நாம் பாடி ஜெபிப்போம். முறை
இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வலது கரத்தை உயர்த்தி